ஒரு பரிகாரம் செஞ்சு ஒரு விஷயத்திலிருந்து வெளியில் வந்துடலான்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல ஒரு அபத்தமான ஒரு விஷயம். எல்லாமே பரிகாரத்தில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்புறம் பரிகாரமே வாழ்க்கையாக மாறிடும். இன்றைக்கி அதை நோக்கி தான் இன்றைக்கி எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நல்ல பர்ஃபெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்களுக்கு செல்ஃபாக நான் யார், அப்போ எதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், நான் எதெல்லாம் பிடிச்சா எனக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கே அது தெரியுது அப்படின்னா நீங்கள் பெருசாக பயந்துக்க வேண்டிய வேலையே கிடையாது. நாளைக்கு பரிகாரத்துக்கு போய் நிற்க வேண்டிய அவசியமே வராது. எங்களுக்கு கோவில் தான் ரொம்ப பிடிக்கும், போங்க ஏதோ ஒரு கோவில் போயிட்டு வாங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு உண்டான புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. உங்கள் மனசை அந்த இறைவனோட கலக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் வேண்டுறீங்களோ இந்த பிரபஞ்சத்துக்கு, ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, எண்கணிதம் வகையில், வாஸ்து, இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ, ஹியூமன் லைஃபுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் ஒரு எபிசோடில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன சின்ன துணுக்காகவும், ஒரு சின்ன சின்ன டிப்ஸாகவும் நீங்கள் பயன்படுத்துகிற வகையில் ப்ராக்டிக்கலாக என்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற வகையில் நிறைய பேசிக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம், எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப பேருக்கு இந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன நம்ம பண்ணாலும் எல்லாமே ஒரு இடத்துல போய் அப்படியே லாக் ஆகி நின்றுது, இல்லை எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வர்ற ஃபோன் கால்ஸில் பாதி பேர், சார் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்குள்ளே நான் விளக்கேற்றி பார்த்துட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், எல்லா பரிகாரமும் செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு எதுவும் பாசிட்டிவாகவே நடக்க மாட்டேங்குது. நான் என்ன நினச்சிட்ருக்கேன்னா அந்த பாசிட்டிவிட்டி அதில் நடக்க மாட்டேங்குது, நான் என்ன தான் பண்ணுறது? அப்போ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக, இல்லை நான் எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது, நான் என்ன தான் பண்ணுறது, நடக்கிறது இதுதான் நடக்க போகுதுன்னா நான் எதுக்கு இதெல்லாம் முதல்ல ஃபாலோ பண்ணணும், இப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க. இதை முதல்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லை ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ நமக்கு பிரச்சனையோ நம்ம அப்போ தான் எடுத்து பார்க்குறோம். அப்போ மட்டும்தான் அதை எடுத்து சரி செய்ய முடியுமான்னு நம்ம எடுத்து பார்க்குறோம். நமக்கு பிரச்சனை இல்லாத டயத்தில் அது திரும்பி கூட நம்ம பார்க்குறது இல்லை. நம்ம வாழ்வியலையே ஜாதக ரீதியாக நம்ம மாற்றிக்கிட்டோம்னா என்றைக்கோ ஒரு நாள் எடுத்து பார்த்து அது எனக்கு நடக்கலை அப்படின்னு நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நான் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது நான் என்றைக்கோ ஒரு நாள் போயிட்டு ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அந்த தெய்வம் நம்மளை எப்படி பார்க்கும்? கண் திறந்து பார்க்குறது, யார் புதுசாக இருக்கான்னு தானே பார்க்கும். தினசரி போனோம்னா சரி சார், அப்போ ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அந்த தெய்வத்தை போய் பார்த்துட்டு நான் தினசரி ஒரு திருச்சியிலேயோ இல்லை தஞ்சாவூர்லேயோ இருக்க தெய்வத்தை நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி டெய்லி போய் பார்த்துட்டு வர முடியுமா? அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? நிச்சயமாக ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாது. நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியாது. இப்போ என்ன செய்யலாம்? ஒரு பரிகாரம் செஞ்சு ஒரு விஷயத்திலிருந்து வெளியில் வந்துடலான்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல ஒரு அபத்தமான ஒரு விஷயம். எல்லாமே பரிகாரத்தில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்புறம் பரிகாரமே வாழ்க்கையாக மாறிடும். இன்றைக்கி அதை நோக்கி தான் இன்றைக்கி எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக பரிகாரங்கிறது ஒரு தற்சமயமான ஒரு ரிலீஃப், இல்லை நம்மளோட இலக்கை அடைகிறதுக்கு உண்டான ஒரு பூஸ்ட், அவ்வளோதான். சில பேருக்கு அந்த பரிகாரம் வாய்க்கும், சில பேருக்கு அந்த பரிகாரமே கிடைக்காது, சில பேருக்கு பரிகாரம் கிடைச்சி செஞ்சு சில பேருக்கு பழிக்கும், சில பேருக்கு பழிக்கவே பழிக்காது. எல்லாமே அந்த இறைவனோட அவர் கொடுக்குற பிராப்தம். அப்போ இதெல்லாம் எப்படி நான் அணுகிறது அப்படின்னா, உங்களோட தினசரி பிரார்த்தனை இருக்கு இல்லையா, ஒரு வாழ்வியல் முறையிலேயே நீங்கள் ஒரு பிரார்த்தனையை கொண்டு வந்துடுறீங்க இல்லையா. நான் தினசரி காலையில் எந்திப்பேன், நான் எனக்கான ஒரு நேரம் ஒதுக்குவேன், இறைவனோட நான் பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரம் வச்சுருக்கேன், பூஜை பண்ணுவேன், தியானத்தில் உட்காருவேன், இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறை. அப்புறம் என்னோடய அலுவலக வேலையை பார்ப்பேன், என்னோடய ஆஃபீஸ் வேலைகளை பார்ப்பேன், திருப்பி இரவு நேரத்தில் எனக்கும் இறைவனுக்காக ஒரு டைம் ஒதுக்குவேன். இந்த மாதிரி வாழ்வியலாக நம்மளோட வாழ்க்கையோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அதுதான் சிறந்தது. நீங்கள் தினசரி ஒரு நண்பரோட டச்சில் இருக்கீங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் புதுசு கிடையாது, அவருக்கும் நீங்கள் புதுசு கிடையாது. ஆனால் எங்கேயோ எப்பயோ பார்த்த ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பேசும்போது நீங்கள் முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கணும், உங்களை பற்றி அவர் நல்லா புரிஞ்சிக்கணும், அவரை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். டேக்ஸ் டைம். அதே தான் பரிகாரத்துலேயும் ஒரு தினசரி பிரார்த்தனை உங்களை பல வகையில் சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு இறை சக்தி உங்களோட ட்ராவல் ஆகுதுங்கிறது நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க பயம் முதல்ல விலகிடும். இந்த வாழ்க்கையை பார்க்குற விதமே மாற ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த தினசரி பிரார்த்தனையை நான் எப்படி செய்யணும், இதுக்கு என்னெல்லாம் இருக்குது, இன்றைக்கி என்ன மாதிரி கிரகங்கள் எப்படி கூட்டிகிட்டு போகுது, இதுக்கெல்லாம் என்னென்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நல்ல பர்ஃபெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்களுக்கு செல்ஃபாக நான் யார், அப்போ எதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், நான் எதெல்லாம் பிடிச்சா
எனக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கே அது தெரியுது அப்படின்னா, நீங்கள் பெருசாக பயந்துக்க வேண்டிய வேலையே கிடையாது. நாளைக்கு பரிகாரத்துக்கு போய் நிற்க வேண்டிய அவசியமே வராது. நல்லா இருக்கும்போது நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சறுக்கி விழுகிற காலகட்டம்னு ஒன்று வரும் கண்டிப்பாக. அந்த டயத்தில் காப்பாற்ற போகிறது உங்கள் நண்பனோ, உங்களுக்கு கூட இருக்கிற சொந்தக்காரங்களோ யாரும் கிடையாது. அந்த இறைவனே கண்டிப்பாக கையை பிடிச்சி உங்களை கீழே விழுகாமல் பார்த்துப்பார். இதுதான் இதில் இருக்க ஆச்சரியம். இதை உணர்ந்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இறைவன் நம்மளோடையே இருக்கார் அப்படிங்கிறத உணர்ந்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இல்லை நமக்குள்ளே தான் இருக்கார் இறைவன். அவர் வெளியிலலாம் எங்கேயும் கிடையாது. எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். எதை பண்ணாலும் எங்கேயா போய் ஒரு இடத்துல போயிட்டு கடைசி காலகட்டத்தில் போய் நின்றுது. இப்படி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? நாங்கள் என்ன தான் பண்ணுறது? உங்களோட சிறப்பான ஒரு பிரார்த்தனை எந்த விஷயத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. நீங்கள் பார்த்து பாசிட்டிவாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதை தாண்டி நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக தட்டிக்கிட்டே இருக்கேன், நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டுட்டு திருப்பி வாங்க. ஒரு பயணமாக ஒரு இடம் போயிட்டு, குறிப்பாக ஃபேமிலியோடு கூட போயிட்டு வரலாம். போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நான் சில பேரோட ஹாரோஸ்கோப்பெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன சொல்லுவேன், ரொம்ப ரிலாக்ஸாக ஃபேமிலியை கூட்டிகிட்டு எங்கேயா போயிட்டு வாங்கன்னு. எனக்கு வேலை கிடச்சிருச்சு சார்னுவாங்க. ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலை கிடச்சிருச்சு சார்னுவாங்க. அங்கேயும் போயிட்டு உங்கள் டென்ஷன்லாம் கொண்டு போய் இறக்கிட்டு இருக்காதிங்க. போயிட்டு வந்தோடனே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு புதுசாக கல்யாணம் ஆன கப்புள்ஸை ஏதாவது ஒரு கூலஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு அனுப்பி வைப்பாங்க. எதுக்குன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறக்காக தான். இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அப்படி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரும், எங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, சரி நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு ரெகுலரான ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும், நம்ம மைண்ட் அந்த ரெகுலர் டைம் டேபிளோடு அட்டாச் ஆகிருக்கும். நம்ம காலையில் எந்திக்கணும், அதே முகத்தை பார்க்குறோம், அதே வேலைக்கு போகிறோம், அதே ரொட்டீன் அதிலே ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு நம்ம வெளியில் ஒரு இடம், ஒரு டூர் மாதிரியோ, ஒரு ட்ரிப் மாதிரியோ, ஒரு கோவில் குளத்துக்கு கூட போயிட்டு வரலாம். ஆனால் தயவுசெய்து அங்கேயும் போய் நம்ம ஆளுங்க சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட்டில் ஏதோ ஒரு டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் 2 பேர் தான் சார் இருக்கோம், போயிட்டு வரலாம் தாராளமாக. ரிலாக்ஸாக போயிட்டு ரிலாக்ஸாக வாங்க. எங்களுக்கு கோவில் தான் ரொம்ப பிடிக்கும், போங்க ஏதோ ஒரு கோவில் போயிட்டு வாங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு உண்டான புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டு உங்கள் மனசை அந்த இறைவனோட கலக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் வேண்டுறீங்களோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, நிச்சயமாக அது நிறைவேற்றிடும். ஏன் அப்படின்னா, இந்த அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த மனசு, இது முதல்ல வைப்ரேட் ஆகிறத கொஞ்சம் இது அந்த அந்த ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆகி வைப்ரேட் ஆகிறத இது முதல்ல கம்மி பண்ணணும். நம்ம ஒரு வேலைக்கு ரெஸ்யூம் அப்ளை பண்ணும் போதே நமக்கு ஜாப் என்னமோ இப்படி கிடச்சிருமா, அப்படி கிடச்சா நான் என்ன பண்ணுறது, இப்படியே நம்ம ஏதோ கற்பனையிலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தேவையில்லாமல் உள்ளே இருக்க அணுக்களை கீழே மேலேயும் எக்ஸைட் பண்ணி விட்டுறோம். இது மனுஷனோட இயல்பு, எல்லா மனிதருக்கும் நடக்கும். இப்படி நடந்துருமா, இப்படி நடந்தால் நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறது, இப்படியே ஒரு எண்ணோட்டத்திலேயே நம்ம சுற்றிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு இடம், புது இடத்துக்கு போகும்போது புது காற்று, புது மக்கள், எப்பயுமே ஒரு ஓப்பன் மைண்டோடு வெளியில் போகும்போது அந்த இடத்த நீங்கள் என்ன ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அமைதியாக போயிட்டு ஃபேமிலியோட, அங்கேயும் போய் யார்ட்டையும் பக்கத்துலலாம் வம்புழக்க வச்சுக்காமல், சண்டை போடாமல் போனோமா ரிலாக்ஸாக இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வாங்க. நிச்சயமாக ஒரு மாற்றம் நடந்தே தீரும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ராவல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு. உங்களுக்கும் நடந்திருக்கலாம், யோசிச்சு பாருங்கள். திருப்பதி கோயில் போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் நடக்கும்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ளைனாக எதனாலும் நான் ரிசீவ் பண்ண தயாராக இருக்கிறேங்கிற மைண்ட் செட்டில் அந்த மலைக்கு போகும்போது அந்த மலையில் இருக்கிற அதிர்வு நிச்சயமாக உங்களை அசைச்சு பார்த்துரும். இல்லை உங்கள் ப்ரேயர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போய் சேர்றதுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த மைண்ட் செட் நீங்கள் திருப்பதி கோயில் அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட போகும்போது அதை உணரலாம். உங்கள் மைண்டு டக்குன்னு ஆஃப் ஆயிரும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டி போனீங்களோ அது கிட்ட போய் மறந்துடும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி மறந்ததாக சொல்லியிருக்காங்க. உங்கள் கோரிக்கையை தெளிவாக கொண்டுட்டு போனவங்க மட்டும்தான் திருப்பதியிலேருந்து திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அது நிறைவேற்றி திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்திங்கன்னா கிட்ட போய் மறந்துடுவாங்க, என்ன கேட்க போனோங்கிறத மறந்துடுவாங்க. ஒரு கோவிலுக்கோ ஏதோ ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கோ ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக போயிட்டு வாங்க. என்ன உங்கள் கோரிக்கையோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தெய்வத்துக்கிட்டேயோ பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கேட்கும்போது உங்கள் என்ன அலைகள் தெளிவாக அங்கே போய் ரீச் ஆகும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும், தெளிவாக போய் ரீச் ஆகும். அப்போ அது உடனடியாக அது என்னங்கிறத அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க. எனக்கு ஒரு வேலையே கிடைக்கணும், ஒரு இடம் நல்லா ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் குயிக்காக டக்குன்னு ஒரு மாற்றம் தெரியும். இதெல்லாம் சொல்லாமல் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் எல்லா மனிதர்களுக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுலேயும் சில பேர் ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க. இதெல்லாம் சின்ன விஷயங்கள், நம்ம அதெல்லாம் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரிலாக்ஸாக இதெல்லாம் பண்ணி பாருங்கள்.
அனுபவபூர்வமாக இதை உணர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.